பள்ளி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. போதும் பொண்ணு நம்ம ரஞ்சிதா பாத்தீங்கன்னா போன்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரஞ்சிதா பாத்தீங்கன்னா பாட்டி என்னை விட்டு எதுக்காக போயிட்டீங்க, ராஜ்யம்மா இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ராஜ்யம்மா உன்னை திட்டினது எனக்கு ரொம்பவே வருத்தம் தான். அதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போயிட்ட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம போதும் பொண்ணு பாத்தீங்கன்னா இங்க பாரு ரஞ்சிதா, அந்த ராஜேஸ்வரி யாரு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். அவ பணத்தால எது வேணா செய்யணும்னு சொல்லிட்டு நினைப்பா, சாதிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பா. ஆனா அவளால எதுவுமே செய்ய முடியாது. என்னோட உதவி இல்லாம மல்லியை வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. எவ்வளவு பிளான் போட என்னவே எதிர்த்து அந்த மல்லி நாகு இவங்க எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ராஜேஸ்வரி பணத்தால எல்லாமே சாதிக்க முடியும், என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காமிச்சிட்டு இருக்கா. அவளால எதுவுமே செய்ய முடியாது ரஞ்சு, நீ அவளை நம்பி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போதும் பொண்ணு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ரஞ்சிதாவுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப ராஜேஸ்வரியை மீறி அந்த வீட்டுல ஏதாவது ரஞ்சிதா செஞ்சா கண்டிப்பா போதும் பொண்ணுக்கு எந்த நிலைமையோ அதே நிலைமை தான் ரஞ்சிதாவுக்கு வரும். அதனால ரஞ்சிதா ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாக்குறாரு. வெண்பாவும் மல்லி ஃபர்ஸ்ட் மாதிரி நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு நடுவுல மல்லி பல பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்கா. இந்த பிரச்சனைகள் எப்படி நம்ம மீண்டு வரப்போறோம், இந்த மல்லியை எப்ப வீட்டுக்கு துரத்த போறோம், இப்ப வீட்டுல இருக்கிற வரையும் நமக்கு ஒரே டென்ஷனா தான் இருக்கு. ஒவ்வொரு டைமும் நம்மள டென்ஷன் பண்ணிட்டே தான் இருக்கா. போதாத கடைக்கு அவனோட பெரியமா வேற இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம மனசு ரொம்பவே குழப்பறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் டென்ஷனா இருக்காருங்க. நம்ம வெண்பாவோட ப்ராஜெக்ட் ஒர்க்க பாத்தீங்கன்னா நம்ம மல்லி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வெண்பா அதை கொண்டு போயிட்டு விஜய் கிட்ட காமிக்கிறாங்க. விஜய் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா நம்ம மல்லி இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே விஜய் டென்ஷன் ஆயிடுறாரு. பட் இருந்தாலும் அதை வெண்பா முன்னாடி காமிக்கலாம். சரிடா வெண்பா குட்டி நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உடனே தலைவலின்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம மல்லியால இருக்கவே முடியல. தலைக்கு போயிட்டு தலையெல்லாம் அழுத்தி விடுறாங்க நம்ம மல்லி. ஆனா விஜய் வெண்பா தான் அழுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா மல்லி அழுத்துறத கேட்டதும் உடனே விஜய் டென்ஷன் ஆகிறார். நீயா ரொம்ப நடிக்காத நல்லவ மாதிரி, எப்ப என்ன அங்கிட்ட இருக்கிற பணத்தை நீ வாங்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா, அதுக்காக தான் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜய் மல்லியை ரொம்பவே கண்டபடி பேசிடுறாங்க. ஆனா மல்லி பத்தினா கதறி அழுறாங்க. இங்க பாருங்க விஜய், நான் உங்களுக்கு பிடிக்காம உங்க கையால தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஏது நினைக்கிறீங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாது. இவ்வளவு நாள் இந்த வீட்டுல எப்படி நான் வெண்பாவை பாத்துக்கிட்டேனோ அதே மாதிரிதான் பாத்துக்க போறேன். இந்த பணம் காசு சொத்து சொகம் இது எதுவுமே வேணாம். பணம் காசுக்கு யாரு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய செய்யத்துல நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அதே நீங்க என் மேல விருப்ப காமிக்கிறீங்களோ சந்தோஷத்தை காமிக்கிறீங்களோ அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனா எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் என்ன கேவலப்படுத்தாம இருங்க, அசிங்கப்படுத்தாம இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் நான் அப்படிதான் செய்வேன், அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.